சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வீட்டில் இந்த மாதிரி தொழிலை செய்துட்டு இருந்துருக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியவே எனக்கு தெரியவே இல்லை. ஒரே ராத்திரியில் வயிற்றுல 3 இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் வரையும் போனோம். என்னால் பேச முடியாது, நாக்கெல்லாம் அப்படி தடிச்சு போயிருக்கும். ஏன் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, கேட்க விட முடியாது. மறுநாள் கேட்கணும்னு நினச்சா மறந்துடும் எனக்கு. இதை மாரி இவங்க சொல்லுங்க அப்படின்னு என்னை துன்புறுத்தி இவர் தாங்க என்னை இந்தமாரி செஞ்சார். நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க. என்னப்பா நடந்தது புலம்பிட்டு இருக்கிறாரு அவர். அந்த சிம்மு என்கிட்ட தாங்க மேடம் இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க க்ரைம்னு. நான் அந்த சிம்மை கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அது என்னன்னு செக் பண்ணு. அவர் என்ன பண்ணார் ஆரம்பத்தில் நான் ஒரே ஒரு தப்பு தாங்க பண்ணியிருக்கேன். அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த பையன் ஃபோன் பண்ணதுனால நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அது எதுல ரெக்கார்ட் பண்ணாங்க? எதுல ரெக்கார்ட் பண்ணீங்க? என்கிட்ட வீடியோ கேமரா இருந்த வீடியோ கேமரா எடுத்தாங்க. நான் அவர் பேசினது எதுல ரெக்கார்ட்? அவர் பேசுனது என்னதில் வந்து ரெக்கார்டர் இல்லைங்க. பேசுனது நான் காதால கேட்ட விஷயங்கள் இது. இது எல்லாரும் நீங்கள் கூட்டு சேர்ந்து தான் சரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை மட்டும் எப்படி ரெக்கார்ட் பண்ண? அதில் என்னதில் ரெக்கார்டு இல்லைங்க. கால் ரெக்கார்டு இல்லைன்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டு தான் இருக்குது. கால் ரெக்கார்டு என்னதில் இல்லை. என் பிள்ளைக்கு எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை வாங்கி கொடுது. போராடிட்டு இருக்க 3 மாசமாக போராடிட்டு இருக்க, உடம்பு முடியாமல் 1.5 மாதம் படுத்த படுக்கையில் இருந்தாங்க மேடம். அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிச்சு பாருங்க நான் எவ்வளோ அவஸ்தப்பட்டேன். ஏஞ்சி நடக்க முடியாமல் அவஸ்தப்பட்டேங்க மேடம். என் பழைய ஃபோட்டோவை பாருங்க, நான் எப்படி இருப்பேன், நான் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. 68 கிலோ என்னோட நிரந்தரமான வெயிட்டுங்க மேடம். 78 கிலோ ஆனேன். இப்போ 58 எத்தனையோ அவ்வளோதான் இருக்கிறேன் நான். ஹலோ சொல்லுங்கம்மா. சந்திரகுமார் இங்க இருக்காரு, நீங்க பேசுங்க. கோசல்ராம் லைன்ல இருக்காரு, பேசுங்க. ஹலோ. சொல்லுப்பா. சொல்லு, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. என்ன பேச சொல்லுங்க, நான் என்ன பேசுறது? சொல்லுப்பா, நீங்க தான் சொல்லணும். இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆச்சு நான் அவர் ஆஃபீஸை விட்டு போய் அப்படின்றாரு. என் மகனுக்கு 10 மாதம் இருக்கும்போது நான் அவரை அட்மிட் பண்ணியிருந்தேன். என் மகனை கொண்டு ஹாஸ்பிட்டல் தட்டம்மா பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அப்போ அட்மிட் பண்ணியிருந்தேன். இவர் வந்தார். வந்தவர் என்ன பண்ண திடீர்னு சொல்லாம கொள்ளாம. மிஸ்டர் கோசல்ராம், வணக்கம். சொல்லுங்கம்மா. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு சந்திரகுமார். சரிங்கம்மா, நான் இதுக்கு வந்து நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து நேரடியா பதில் சொல்றேம்மா. நேரதான் இருக்காரு, நீங்க இப்பவே பேசலாம். சந்திரகுமார் 2 வருஷமா அந்த இடத்த விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சுங்கம்மா. பேசுங்க. 2 வருஷம் இருக்காருங்களா? பேசுங்க. என் மகனுக்கு 10 மாசம் இருக்கும்போது தான் நீ ஓடி போன சொல்லாம கொள்ளாம. இப்ப என் மகனுக்கு என்ன வயசு? 1.5 வயசு. 1 வருஷம் 6 மாசம் தான் ஆகுது. 2 வருஷம் நீ எப்படி கணக்கு சொல்ற? 2 வருஷமா? உன் பையனுக்கு 2 மாசம் குழந்தை இருக்கும்போது நான் அதை விட்டு வெளில வந்தேன். எப்படி? 2 மாசம் குழந்தையா இருக்கும்போது நான் அதை விட்டு வெளில வந்தேன். 2 மாசம் குழந்தையா இருக்கும்போது போல நீ வேணா ரெஜிஸ்டர் வேணா நான் எடுத்து காமிக்கிறேன். 10 மாசம் குழந்தையா இருக்கும்போது அட்மிட் ஆயிருக்கும்போது நீ ஓடி போன, சொல்லாம கொள்ளாம ஓடி போன. நீ 2 மாசம் குழந்தையில நான் அவனை போய் அட்மிட் பண்ணலீங்க மேடம்.
2 மாசத்து குழந்தை நான் போய் அட்மிட் பண்ணேன். 10 மாசத்து குழந்தை தட்டம்மா பிரச்சனை வந்தபோது தான் நான் அவனை கொண்டு அட்மிட் பண்ணேன் நான். அப்ப இவரும் அந்த கூட்டுல இருக்காரா? மெயின் பர்சன் இந்த பெரியவர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லிட்டு இப்படியே பழி வாங்குற. காலையில சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கோசல்ராம் பத்தி என்ன சொல்றீங்க? கோசல்ராமன் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. எந்த வகையில சம்பந்தப்பட்டிருக்காரு? ரமேஷ் கோசல்ராமன் தான் மெயின் பர்சன். அந்த சுப்புங்கிறவன் இந்த விஷயங்கள் என் வீட்டுல செய்யறதுக்கு காரணமே இந்த கோசலைராமன் ரமேஷ் மெயின் பர்சன். அதுக்கப்புறம் தான் இடையில வந்தவங்க தான் மத்தவங்கலாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது அப்ப இவர் அந்த விபச்சார விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு? ஆமா, ஈடுபட்டிருக்காரு. கோசல்ராம் சொல்லுங்கம்மா. அவர் சொன்னது கேட்டீங்களா? ஏமா அவன் சொல்றது எல்லாமே தவறான கருத்துக்களை சொல்றாம்மா. கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு வந்து இப்ப நான் 1 வருஷம் 11 மாசம் கிட்ட ஆக போதுமா. திருமணம் ஆகி எனக்கு 2 வருஷம் தாங்க மேடம் ஆகுது. நான் திருமணம் ஆன பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கமா இவங்க எல்லாமே ஒன்னா தான் இருந்தோம் நாங்க. எப்படி இவர் போயிட்டு 1 வருஷம் 11 மாசம் கணக்கு சொல்றாரு? ஆமா, இதெல்லாம் முற்றிலுமே தவறான ஒரு கருத்தை அவன் சொல்லிட்டு இருக்காமா. நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்குறேன். எதுக்காக அவர் அப்படி போய் சொல்லணும்? எல்லாருமே அப்படிதான் ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அனாச்சாரம் செய்துட்டு போயிட்டீங்கன்னு தானே நான் துக்கப்பட்டு இருக்கேன், வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் செய்துட்டு போனதை வந்து கண்டிப்பா வெளி உலகம் தெரிய வரும் தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் இது எப்படி இருந்தாலும் வெளியே வரும். அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். எங்கேயாவது உண்மை எப்படியாவது உடச்சிக்கிட்டு வெளில வரும். கட்டுன மனைவியே நான் வந்து மோசமான விஷயங்களை சொல்லி ஊர் பரப்பும்போது நேரடியாக நேற்று போய் கேட்கும்போது நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்க இந்த பொண்ணு என்னென்ன தவறான விஷயங்களை வெளில சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் பற்றி ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்குறது. நான் அப்படி சொல்லவே இல்லை. யார் சொன்னா? எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்குங்க அந்த பொண்ணு. நீங்கள் சின்னம்மா கிட்ட அவங்க நீங்கள் வர வேண்டியவங்க வேற சூழ்நிலை வர முடியலை. என்னன்னு சொல்லியிருக்குன்னா, இந்த பொண்ணை கொண்டு நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். 3ஆவது நாள் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவங்க ஊர்லேருந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு பஞ்சாயத்து வந்துச்சு, என்னை வச்சுட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அந்த பொண்ணோட நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், இதுக்கு மேலே விஷம் வச்சு கொண்டுடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் இட்டுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். அப்போ என்ன சொன்னிச்சு, இந்த வயிற்றுல இருக்க குழந்தை யாருக்குன்னு நான் தெரியலைங்க அம்மா, நீங்கள் டெஸ்ட் எடுத்து சொல்லுங்கள், அது பிறகு நடந்துக்கணும்னு அவங்க அத்தைக்கிட்ட சொன்னேன். உடனே என்ன செஞ்சது, இந்த குழந்தையும் உனக்கு பிறக்கல, அந்த குழந்தைய கொண்டா, 10 மாதம் சுமந்து பெற்றவன் நானும் அப்படின்னுச்சு. அம்மா அப்படி உனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தா நான் டிஎன்ஏ டெஸ்ட் அப்ளை பண்ணுறேன், அதில் எப்படி விஷயம் வருதோ அது தகுந்த மாதிரி செய்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கேஸோடு சேர்த்து அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணேன். இது என்ன சொல்லிச்சு, இந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, எங்கள் சின்னம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து ஆம்பளையே இல்லைன்னு வந்தவங்ககிட்ட, பஞ்சாயத்து வந்தவங்ககிட்ட, நான் ஆம்பளையே இல்லை, குழந்தை எனக்கு எப்படி, நான் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்குறேன், அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு எங்கள் ஊருக்கார்ட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிடுச்சு. யார் வந்தாங்களோ அதில் ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், அவர் பேர் வந்து இளவரசன் சொல்லிட்டு, அவருக்கு உடனே நான் ஃபோன் போட்டேன். எங்கள் அம்மாவை கான்ஃபரன்ஸில் வச்சேன். ஏங்க நான் இந்த மாதிரி யார்ட்டையாவது உங்கள் வந்தவன்கிட்ட நான் பேசினேன்னா சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படிலாம் நீங்கள் பேச கிடையாது. அந்த பொண்ணு தான் அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தை சொல்லிச்சு. அதாவது அவசரத்தை சொல்லிச்சோ இல்லை அந்த குழந்தைய அப்படி வாங்கிட்டு போகணுங்க தான் சொல்லிச்சோ தெரியல. எங்கள் அம்மா லைனில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிச்சுப்பா, பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, உன்னால் ஒருத்தனால முடியாது, என்ன பண்ண போகிறோன்னு கேட்டு அதோட பிரச்சனை. அப்போ உங்கள் மனைவியும் கோசல்ராமும் ரமேஷும் எல்லாம் சேர்ந்து தப்பான விஷயம் பண்ணாங்க. தப்பான விஷயம் கண்டிப்பாக செய்தாங்க. என் கண்ணால் நான் பார்த்த விஷயம் மேடம், 3 மாசமா என் கண்ணால் பார்த்த விஷயம். நான் எதுக்காக போய் சொல்லணும்? என் மனைவியை குறை சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? என் குடும்பத்தை நானே அழிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? இவங்க சொல்ற விஷயங்கள் ஏதாவது பக்கத்துல எல்லாம் வீடு உண்டா? அக்கம் பக்கத்தான் வீடு இருக்குங்க, பக்கத்துல வீடுங்க. அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இவங்க செய்யறது எல்லாமே நைட்ல அன்டைம் சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? இவர் தான் சொல்றாரு, என் மனைவி சொல்றாங்க. கண்ணால பார்த்தது 12 மணிக்கு மேல என் வீட்டுக்குள்ள ஆளுங்க. மனைவி பேசினது ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? அது ரெக்கார்ட் பண்ணிருக்கேங்க. என்ன சொல்லிருக்காங்க? அது ரெக்கார்ட்ல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல அதுல பேசியிருக்காங்க, கேளுங்க. நீங்க அந்த ரெக்கார்டை கேளுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, இவரு சொன்ன மாதிரி என்ன அடிச்சு உதச்சு தான் வாங்கினாரு, என் தங்கச்சி அதுவும் நிர்வாணமா விட்டு அடிச்சு உதச்சு வாங்கினாங்களாம். இப்படி நீ சொல்லிடின்னு சொல்லிட்டு அப்படி நான் செஞ்சு என்ன பண்ணுவேன்? வேற பொண்ணோட எனக்கு பழக்கம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நின்றுட்டு இருக்கேனா, இல்லை வேற ஏதாவது சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு செய்யறேனா, இல்லை வேற ஏதாவது நான் என்ன செய்ய போறேன்னா அது சொல்லுங்க. என் குடும்பத்தை நான் அழிச்சுட்டு என்ன மேடம் பண்ண போறேன்? நான் இந்த 3 மாச காலமா இப்படி நான் ஓட அடிக்க கடன் வாங்கி செலவு பண்ணுங்கிற அவசியம் என்னங்க மேடம்? அந்த இது நடக்கவே இல்லைங்க. இந்த மாரி சொல்லி தானங்க என்ன அவர்கிட்ட கேளுங்க, பயப்படாம பேசுங்க மேடம். அவர் உண்மையை சொல்ல மாட்டாங்க மேடம். அஜர கார்டுல இருக்கும்போது கூட இப்ப நான் வந்து பூட்டை பூட்டிட்டு, ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைல்ல,
ஆமாங்க. உங்களை கட்டாயப்படுத்தி பேச சொன்னாரா? ஆமாம், அத அவர்கிட்ட சொல்லுங்க. உண்மைதாங்க. என்ன கட்டாயப்படுத்தி யோக தண்டால அடிச்சு இந்த மாதிரி சொல்லி எழுத சொன்னார். ஒன்று அந்த மாதிரி சொல்லி நான் என்னங்க பண்ண போகிறேன்? எதுக்காகங்க நான் அது போல சொல்கிறேன்? என்னங்க ஏங்க இப்படி தான் நீங்கள் சேர்ந்து இப்படி சதி பண்ணுறீங்க? என்ன என் பிள்ளைய பழி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் என்ன வாழ போறீங்க சொல்லுங்க? உனக்கு 2 பொட்ட புள்ள, ஒரு பையன் இருக்கிறான். இந்த பச்சை குழந்தை வாத உங்களை யாரையும் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு சொல்றாருங்க மேடம். கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி எழுதுன்னு சொல்ல நீங்க பேப்பர்ல கை வச்சுன்னா இப்படி ஆடுது. சுத்தமா இப்ப எழுத்தே வரல அவருக்கு. கையை நல்லா நிதானமா பிடிச்சி எழுதுங்க. நான் பிடிச்சிக்கிட்டான் கையை, இவர் எழுதான்னு சொல்றாரு. நான் அந்த மாதிரி சொல்லுங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என் கையை பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லையா? இல்லங்கம்மா. சம்பவம் நடந்ததா இல்லையா? இவர் சொல்ற சம்பவம், அந்த சம்பவம் நடக்கவே இல்லைங்க. கடைசி மூமெண்ட் நான் நடக்கும்போது எங்க இருந்தேன்னா நிலமங்கலாவில் இருந்தேன். இடையில பரமண்ணா லேஅவுட்டுன்னு இருக்க அங்கே வச்சிருந்தாரு. இடையில மாற்றிட்டு பர்வதப்பா லேஅவுட்டுன்னு மஞ்சுநாத ஹவுஸ் அந்த வீட்டில் 15 நாள் இருந்துட்டு ஜூலை மாதம் இங்கே இருந்தான். உங்களுக்கு வயசு 63. கேளுங்க, இன்னும் எத்தனை வருஷம் மேடம் இருக்க போறாரு இவர்? ஏன் இப்படி அப்பட்டமா ஏன் போய் சொல்றீங்க? யாரை கவர்ந்து பண்றதா போய் சொல்றீங்க? சொல்லுங்க. ஜூலை உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க ஐயா, தயவு செஞ்சு உங்க பொட்ட புள்ள நினைச்சுக்கிட்டு பேசுங்க ஐயா. அதாவது என் குடும்பம், நான் பொய் சொன்னா என் குடும்பம் நாசமானாலும் பரவாயில்ல. நான் பொய் சொல்லணும்னு வச்சுக்க, என் குடும்பம் நாசமானாலும் பரவாயில்ல. அப்பாண்டமா மேல இந்த மாதிரி பொய் பண்ணணும் எனக்கு என்ன அவசியமா? அதாவது நீங்க அஜ்ர கார்டுல இருக்கவே இல்லையா? அஜ்ர கார்டுல 15 நாளைக்கு அங்க இரு, 15 நாளைக்கு இங்க இரு. அப்புறம் இல்லவே இல்லைங்கிறீங்க. 2 தடவை வந்திருக்கிறேன். 2 தடவை தானே வந்திருக்கிறேன். அஜ்ர கார்டுக்கு நம்ம எத்தனை நாளமா? 4 மாசத்துக்குள்ள சம்பவம் முடிஞ்சு போச்சு, நடந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அஜ்ர கார்டு ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி நான் வீடு மாத்திரம் மேடம். 22ஆம் தேதி அந்த பொண்ணு இந்த சம்பவங்களை செய்துக்கிட்டு இருக்குங்க மேடம். 23ஆம் தேதி அசம்பாவிதம் என் வீட்டில் நடக்குது மேடம். அதே வெளியாட்கள் வராங்க என் வீட்டில் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. 23ஆம் தேதி மே மாசம் 15ஆம் தேதி வீட்டில் யாருமே இல்லை. இந்த பொண்ணு தானா கேட்ட திறந்து வெளியாட்களை உள்ள அழைச்சிக்கிட்டு வருது. என் கண்ணால பார்த்தோம்னா எழுந்திருக்க முடியல மேடம். என்னால மற்ற ஆதாரங்களை சேகரிக்க முடியலைங்க மேடம். நான் சொல்றது உண்மை மேடம். அம்மா தயவு செய்து கடைசி மூமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. செப்டம்பர் முதல் மூமெண்ட்டை சொல்லுங்க, கடைசி மூமெண்ட்டை விடுங்க. முதல்ல ஏதாவது நெட்டூர்ல இருக்கும் போதும் நான் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் அந்த பொண்ணு வெளியில பேசவே பேசாது, யாருக்கிட்டையும் பேசாது. பால் வாங்கி கொடுத்து ஏதாவது கடைக்கு போகணும்னு கதவை மனைவி பத்தி நீங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்க வேணாம். மத்த 4 பேரை பத்தி பேசுங்க. என் மனைவி நான் குறை சொல்றதோட இருக்கட்டும். பூட்டி இருக்கும். இந்த பையன், அந்த சுப்புங்கிற பையனுக்கு யாரு பழக்கம் வச்சது? இவரு தான் பழக்கம் வச்சாங்க. எங்க ஒருத்தன் வெளியாள் வரான்னா வெளியிலே வச்சுட்டு பேசணும். ஏங்க வீட்டுக்குள்ள அழைக்கணும்? இந்த ரமேஷ் 2 வருவான், 50 ரூபா காசு கொடுன்னு கேட்டு வரும். அவனை கொடுத்து அனுப்புறது இல்லைங்களா? ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் குறையாம வர இடத்துல சோறு இல்லைன்னு வரவனுக்கு நான் சோறு போட்டு அனுப்புறது இல்லைங்களா? சொல்லுங்க. இல்லைங்களா? ஏன் அவர் சம்பவம் தான் நடக்கலன்னு சொல்றீங்களா? சுப்பு கெட்டவன் மட்டும் எப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் அவனை உள்ளார விட்டீங்க? அவர் என்ன பண்ணாரு? சுப்பு என்ன பண்ணாரு? இவர்கிட்ட அடிக்கடி சந்தேகம் கேட்பாருங்க. இல்ல, எதுக்கு உள்ள விடக்கூடாது அவரை? அவர் என்ன பண்ணாரு? தப்பு பண்ணாரு? அவரு தப்பு பண்ணாரு. அதே தப்பு பண்ணலங்க. ஒரு அந்நிய ஆளை ஏங்க உள்ளார ஒண்ணும் விட்டதுனால என்ன நடந்தது? அவரு தான் அவரை பழக்கம் பண்ணி நாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவரு கூட சேர்ந்து இந்த இது பண்ணின்னு சொல்றாரு. இந்த 4 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்றாரு. அவர் ஏன் பழக்கம்? அவரே ஃப்ரெண்ட்ஸ், இவரு தானே பழக்கம் பண்ணி விட்டாரு. இப்படி பயங்கரமா சமாளிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதே இவரு தான். ஃப்ரெண்டே கிடையாதுங்க அவன். நான் எந்த வகையில் இதை நான் வெளியே கொண்டு வர்றதுன்னு இல்லை. அந்த ரெக்கார்டை கேளுங்க. அந்த பொண்ணை நான் அடித்தேன், உதைச்சேன், துன்புறுத்தி தான் அந்த ரெக்கார்டை பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கார்டை கேளுங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆதாரம். இது என்னன்னு தெரியலிங்க. இதை செக் பண்ண சொல்லுங்க. இது என்ன மருந்து? இது என் வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ண. இதில் நிறைய குத்துகள் இருக்கு. அது என்ன குத்துன்னு தெரியும்.
கொஞ்சோண்டு தான் மருந்து இருக்குது. இது என்ன மருந்தா ஆயிலா என்னன்னு மேலே வந்து மோல்டிங்காக இருக்குது, கீழே ஊற்றினா ஊற்றேன். இந்த மாதிரி பாட்டில் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. இது என்னன்னு தெரியல. ஆனால் மோந்து பார்த்தா மூக்கெலாம் அரிக்கும். இது எப்படிங்க மேடம் என் வீட்டுக்குள்ள? இவர் பேசினாதான் உண்டு உண்மை. அவர் சொன்னது முதல்ல சொன்னது அனைத்தும் உண்மை. ஆனால் அப்படியே என் மேலே திருப்பிட்டார். நான் தான் சொல்ல சொன்னேன். அந்த பொண்ணை போட்டு விசாரிங்கம்மா, விசாரிங்க. பட் அது என்ன சொல்லுதோ அந்த தண்டனைக்கு நான் என்னுடைய ஃபோனில் அந்த பொண்ணே, நான் உன்னை வச்சுட்டு வாழ்கிறேன், நடந்த உண்மைகளை நீ சொல்லு, என் குடும்பத்தாரோட மேற்கொண்டு நான் வந்து கலந்து பேசி நான் உன்னை வச்சுட்டு வாழறதா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்கிறேன். நீ உண்மையை முழுசாக சொல்லணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு உண்மையவே சொல்ல ஆரம்பிச்சது. அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இது எப்போ விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சுன்னா இவங்க கொண்டு போய் என் மேலே கொண்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆளுமன் ஸ்டேஷன் சேத்தியாத்தோப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படிங்க? வரதட்சணை கேட்டு அடித்து உதைத்தார், தினமும் சித்திரவதை செய்தார், இவர் உடுப்பியில் ஜோதிடர் தொழில் பார்த்து வந்தார், அங்கு என்னை அடுத்து சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார், ஜோதிடம் பார்க்க வருபவர்களிடம் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார், இரவு நேரங்களில் கெட்ட கெட்ட படங்களை போட்டு பாரடி பாரடின்னு போட்டு அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார். மேலும் இதையெல்லாம் தீர்க்க விசாரணை செய்து என்னுடைய புருஷனோடு வாழ வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட கொடுமையை செஞ்ச ஒருத்தனோட ஒரு பொண்ணு வாழ விரும்புவாங்களா? அப்ப என்ன கூப்பிடுறாங்க, எஸ்ஐ மேடம் கூப்பிடுறாங்க. என்னப்பா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு? வரங்க மேடம் சொல்லிட்டு போனேன். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. என் வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட இன்னார் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்ட ஒரு காரியத்தை செய்தாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். என்ன நீ ஆதாரம் வச்சிருக்கேன்னா அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணி கேளுங்க மேடம். 3/4 மணி நேரம் அந்த மேடம் உட்காந்து நிதானமாக கேட்டாங்க. கேட்டுட்டு, தம்பி ஏதோ கடவுள் அணுகிறோன்னு ஏதோ தப்பிச்சு வந்துட்டு ஓ, வேற எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. அவங்க தயவு செஞ்சு நீங்களும் அந்த ஒரு ரெக்கார்டை ஒரு முறை கேளுங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தது. கருப்பு கலர் பவுடர் கலந்து கொடுத்து வந்தானா 2 நாள் இவனு கலந்து கொடுத்துருக்குறான். 2 நாள் மயக்கத்தில் படுத்து இருந்துருக்குறான். அவரை அடிக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அவர் சொல்கிறத நல்லா கேளுங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு குத்தி எப்படி மாறிச்சுன்னே தெரியல. அந்த 10 நாளாக தான் இருந்தான் அவன் கூட. என்ன கொடுத்தான்? பவுடர் ஏதோ கருப்பு கலர்ல போட்டு கொடுத்தான். எப்படி எதில் கொடுத்தான்? தோசையில. தோசை யார் போட்டுது? தோசை நான் தான் போட்டேன். அதில் எப்படி அவன் வந்து கொடுத்தான்? அவன் எனக்கு முன்னாடி ஒரு இடம் கலந்து கொடுத்தான். உனக்கு தெரியாமையா கொடுத்தானா? ஆமா. நீ கொடுக்க சொன்னியா? நான் கொடுக்க சொல்லல. அப்புறம் எப்படி நீ தோசை ஊத்துறதுல வந்து அவன் பவுடர் போடுவான்? அவன் போட்டதை நான் பார்த்தேன். நீ தோசை ஊத்தும் போது ஏன் வந்து அவன் கிட்ட பவுடர் போட? அவன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே சுய நினைவே இல்ல. சுய நினைவு இல்லையா? வந்து யாரும் இல்லாத அப்போ இது போல மிரட்டி சொன்னாதான் உன்னை வாழ வச்சு கொண்டதால கதை விடுறியா? இல்ல. பவுடர் அவன் தான் போட்டான்ற. எப்படி அவன் பவுடர் போடுவான்? நீ சாப்பாடு செய்யறப்ப நீ சொல்லாம எப்படி போடுவான்? நீ சொல்லாம எப்படி போடுவான்? என்ன நான் தான் சொல்றேன்ல திருப்பி. என்ன இவ்வளவு நாள் சொல்லல, இப்ப திருப்பி திருப்பி சொல்ற. என்ன சொல்ற? சொல்லு, விவரமா சொல்லு. நீ போட்டியா அவன் போட்டானா? அவன் தான் போட்டான். எதுக்கு போட்டான்? எதுக்கு போட்டான்? தப்பா நடந்துக்கிறதுக்காக. உங்ககிட்ட சொல்லாம போட்டானா? ஆமா. அவங்ககிட்ட சொல்லாம எப்படி போடுவான்? அவன் முதல்ல போட்டுட்டான். போட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய் கேட்டேன். நான் முதல்ல போட்டுட்டேன். போட்ட உடனே அவருக்கு வந்து நிலவரம் எல்லாம் படுத்திருக்காரு. 2வது நான் போடுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்தானா? ஆமா. நீ அதை ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டா. எதுக்கு? அந்த எனக்கு எதான் சொல்றேன். உனக்கும் பவுடர் போட்டானா? சொல்றதெல்லாம் இங்க ஒத்துக்கிட்டேன். எப்படி ஒத்துக்கிட்டேன்னே தெரியல. உனக்கும் பவுடர் போட்டானா? எனக்கும் போட்டிருக்கான். என்ன பவுடர் இது? என்ன பவுடர்னு தெரியல. ஆனா கருப்பு கலரா இருந்துச்சு. செத்துட்டாரு வீட்டுக்கார செத்துட்டாருன்னா என்ன உன் கூட வாழ 2 போடுனியா? அப்படி இல்ல. அப்புறம் என்ன பவுடர்னே தெரியாம எப்படி போடுனா? ஏற்கனவே போட்டிருக்கான்னு சொன்னா அவன் சொன்னான்னு. ஏற்கனவே போட்டு ஆடு சாவாம அவன் நிலவரம் இல்லாம கிடக்குறாரு, இன்னொரு ட்ரிப்பு போடு நம்ம நல்லா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தியா? இல்லைன்னா இந்த பவுடர் கொடுத்தா என் வீட்டுக்காரன் செத்துட்டானா என்ன பண்றதுன்னு கேட்கலையா? இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்தியா? முடிஞ்சு போச்சுலாம் கொடுக்கல. அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாதிரி என்ன அவன் மாத்திட்டான். எப்படி மாத்தனான்? அதான் தெரியல. அது எப்படி? அதான் தெரியலன்னா மென்டல் ஆயிட்டா?
கண்ணு தெரியாம என்ன உனக்கு உனக்கு போதை மருந்து போட்டனா? நீங்க வந்திருக்கும் போதே நான் எப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு நின்னா? நீ இப்ப பேசுறது என்னவோ எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. போய் இல்ல சொல்ற இதான் போல இருக்கு. உண்மை. இதை நீ வந்து கோர்ட் வரைக்கும் சொல்லிடுவியா நீ? நான் சொல்லுவேன். ஆ? சொல்லுவேன். சொல்லுவியா? திரும்பி வந்து அவன் வந்து எப்படி நான் வந்து ஏன் போல சொல்ற, நான் அவன் போல சொல்லாத, நான் உன்னை கூட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான், அப்படியே மாறிக்க மாட்டேன் நீ? நான் மாற மாட்டேன். திருப்பதி பேசுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் நேரம் உண்மை போல உட்காந்து இருந்தா கேட்கற வரைக்கும் எதையுமே வெளியில சொல்லல. சொன்னா அசிங்கம் ஆயிடுமேன்னு சொல்லாமலே. ஏன் இப்போ வெளியில எல்லாம் யாருக்கும் தெரியாம தான் இப்போ உங்க வீட்டுக்கு எல்லா துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போறியா? எனக்கு தான் இருக்கேன், நான் சொல்றது தான் உண்மை. இவளை வந்து இவ்வளவு மயக்கி தொழிலில் ஈடுபட்டானோ பல பேர் அவன் வீட்டுக்கு வரப்போ வந்துருக்காங்க. அதுதான் உண்மை. அதை மறைக்கிறாவ. தொழிலில் ஈடுபட்டானோ நான் எதுவும் பண்ணல. அப்புறம் அவன் என்னன்னே பண்ணல, என்னன்னே தெரியாத அவன் தான் மருந்து போட்டான். இப்ப சொல்ற அவனை நான் எம்மோ கேட்கறேன் ஒன்றும் இல்லைன்றான். அப்புறம் நீ சொல்லிட்டேன்னா கம்முன்னு இருக்கான். ஆனா நீ வந்து இல்லவே இல்லைன்னு ராத்திரி வரைக்கும் சொன்ன. இப்ப சொல்ற மாத்தி மாத்தி பேசல. நீ என்ன முடிவுல இருக்க? இல்ல இப்ப சொல்றதுதான் உண்மை. ஏன் இப்ப மட்டும் உண்மையை சொன்ன? எதுக்கு சொல்றப்ப? இன்னும் அசிங்கப்பட்டுன்னு சொன்னியா? அசிங்கப்படணும்னு சொல்லல. ஏன் இப்ப மட்டும் எப்படி உண்மை உனக்கு? ஏன் மூணு இல்லாம சொல்லாமலே ஊர் பூரா அசிங்கமாகி தானே இருக்குது. இல்ல இல்லன்னு கடைசி வரைக்கும் சொன்னாலும் அந்த அசிங்கம் தானே. நீ இது போல செஞ்சதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு என்ன செய்யுது? அழகா உங்க வீட்டுக்கு போன உடனே இந்த குழந்தை பெற்ற உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப கேவலமாயிடுச்சு, எங்க அக்காவும் ஓடி போச்சு, எங்க அக்காவும் பாருங்க எடுத்துட்டு ஓடிடுது. எங்க காலில் விட வேணாம், ஓடி வந்து யாரு உங்க ஊர்ல உள்ள காலில் விழு. எங்க அக்காவும் இது போல ஓடி போச்சு. எனக்கு அண்ணனை எதுவும் கேட்க மாட்டான், ஏத்தா பண்ண எனக்கு நடந்து கட்டு செய்ய மாட்டாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. இது போல நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா அவங்களை எப்படியாவது ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரு யாராவது ஒரு ஒருத்தவங்களை சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்லு. யார் ஏத்துக்குவா? அழகா குழந்தை பேத்து முடிஞ்ச உடனே உங்க அப்பா அம்மா சொல்லிட்டு உங்க வீட்டுல அழகா நாகரிகமா தூக்கு மாட்டிட்டு தோங்கிறது நல்லது. அது விட வேண்டியதில்லை. இன்னும் முழு உண்மையை சொல்லு. நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன், நான் ஏத்துக்கிறேன் உன்ன என் பிள்ளைக்கு அம்மா. நான் வந்ததுல இருந்து எங்க கூட வந்தவங்க எல்லாருமே நீ வந்து நல்ல புள்ள, இந்த அளவுக்கு மாற மாட்டேன், இன்னும் அவர் கை கால ஊனமா இல்ல நீ வந்து அவர் இழுத்து கையை பிடிச்சி கூப்பிடும் போது என்ன புத்தி சோதனை மாத்தினா வந்து படுத்து கொண்டு தானே என்ன புத்தி சோதனை மாத்துவான்? என்ன இவருக்கு என்ன இவருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா? என்ன உனக்கு எப்படியா பட்டது? இங்க இருந்து வந்ததுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ போயிட்டு வந்து களை வெட்டி அந்த சாப்பாடு போட்ட உனக்கு அவ்வளவு சிரமம் ஆகி போச்சு. அவன் புத்திய மாத்திட்ட உடனே நீ இவரோட அழகுல சிறந்தவன் போயிட்டியா? அதை நீ சொல்ற யாரு ஏத்துக்குவா? நீ என்ன சொன்னாலும் இவரு தான் சொல்றது சரியில்லை அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவருக்கு என்ன கண்டிஷன்ல சொல்றாரு தெரியல, அவர் மனசுல நினைச்சிட்டு தவறா நினைச்சிட்டு சொல்றாரு தெரியல. அது இந்த அளவுக்கு மாறின காரணம் என்ன? உங்க வீட்டு ஃபேமிலி குடும்பம்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ என்ன கெட்டாப்ல என்ன தனாட்டு திமிர் மேல வந்து இறங்குவோம், அப்படியே கார் விட்டு இறங்காம எம்மா ராங்க மேல பேசுனது, இருக்கிற சொந்தக்காரன் பந்தக்காரங்க யாருக்குமே உனக்கு பிடிக்காத போல இருந்தது. ஒரு 6 மாசத்துல என்ன வேலை காட்டின? என்னதான் காரணம்? யாருதான் உனக்கு வந்து ஐடியா வந்து கொடுத்தது? உன் வீட்டுக்காரன் பழி வாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? எனக்கு முதல்ல கோசல சொன்னான். பேச்சுவார்த்தை இல்லையே, கோசலிக்கிட்டதான் பேச்சுவார்த்தை இல்லையே. இப்போ 1 வருஷம் 1.5 வருஷமா தானே பேசல. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான், உன் புருஷன் இப்படி எல்லாம் இருந்தான் அப்படி எல்லாம் இருந்தான். அது எப்படி கோசல வந்து என்னென்ன சொன்னாரு போனாரு அந்த கதைலாம் விடு. நீ தான் சொல்றப்ப அவங்க தான் சொல்லிருப்பாங்க. நாங்க இது போல வந்து நீ கோசலை மூலியமா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த. நாங்களாம் வேணான்னு சொன்னாங்க தான். நான் வேணான்னால்தான் கல்யாணம் பண்ண பிறகு ஏதோ சரி பரவாயில்ல நல்லா பிள்ளை, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நானும் உன்கிட்ட சொன்னால்தான். கோசல எத்தனை வருஷத்துக்கு முன்ன சொன்னதுக்கு இப்ப என்ன? உங்க ஆபீஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆகாதவங்க தான். உனக்கு யார் சொல்லி கொடுத்தாவா? இல்லைன்னா உனக்கு விருப்பம் இல்லாம உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாறி போய் நீ வேற லைன்ல போயிட்டியா? அவன் தான் என்ன மாத்திட்டான். உங்களை மிரட்டி சொல்ல சொன்னீங்கல்ல? உண்மைதாங்க, அதுதான் உண்மை. மிரட்டி உண்மையை சொல்ல சொன்னாரா? மிரட்டி இதை மாரி சொல்லு அப்படின்னு மிரட்டி சொன்னாருங்க. நீ என்ன வேண்டாலும் என்னை சித்திரவதை பண்ணுங்க, நான் சொன்னது பொய்யா இருந்தா.
ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம். நீங்க சொல்றீங்க அவராதான் சொன்னாருன்னு. ஆமாங்க மேடம். அவர் சொல்றாரு நீங்க சொல்ல வச்சீங்கன்னா அதை மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க அவர்கிட்ட பேசி. நீ சிம்மை எதுக்கு கைட்டின? நீ தான் நிரபராதியாச்சு, எந்த தப்பும் செய்யலையே. சிம்ம கைட்டு கிடைச்சிட்டே வந்த மறுநாள் கொண்டு ஏன் பூக்குள்ள போட? இந்த வயசுல சேர்றது பூக்குள்ள நான் அதை ஒரு சிம்மு தாங்க, 2 சிம்மு இருந்தது. ஒரு சிம்மு தான் அந்த அதிலே வச்சுட்டு ஒரு சிம்மு அவசரத்துல நீனும் சேர்ந்து இதுல கூட்டாயிருக்க அப்படின்னு அந்த அந்த பயத்துல. ஹலோ ஹலோ வித்யா, யாருங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்க. உன் கணவர் இங்க வந்திருக்காரு. அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட வேலை செஞ்ச பெரியவரும் வந்திருக்காரு. உண்மை என்னதுமா? அவர் சொல்றது எல்லாமே போயிட்டு அப்படி எதுவுமே நடக்கல. இவரை சந்தேகப்பட்டு இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி என்னையே அடிச்சு கையில சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ண சொல்லி இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லுன்னு அடிச்சு, இல்லைன்னா போலீஸ்காரன் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 3 பேர் வருவானுவோம், 4 பேர் வருவானுவோம், உன்னை வந்து பண்ணுவானுவோம். சரிம்மா வித்யா, வித்யா வித்யா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு எப்படி பழக்கம் சந்திரகுமார? இங்க அவங்க அண்ணன் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்காக போயிருந்தோம் மேடம். அங்க போயிருக்கும்போது அவங்க சொந்தக்கார பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க அன்னைக்கு எதுவும் பேசல. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஜிகே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாதாரணமா போன் பண்ற மாதிரி வேற யாரோ பண்ற மாதிரி எனக்கு பண்ணாரு. போன் பண்ணி இந்த மாதிரி உங்க வீடு இங்க இருக்குதா, வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. அப்படிதான் உங்களுக்கு லவ் ஆச்சா? ஆமா. சரி, அந்த ஒரு ரெக்கார்ட் காமிச்சாரு. நீங்க வந்து மருந்து போட்டு கொடுத்ததெல்லாம் சொல்லிருக்கீங்க. அவராவேதான் சொல்ல வச்ச மாதிரி. அவராவேதான் சொல்ல. உங்களுக்குள்ள எதுக்காகமா பிரச்சனை வந்தது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அவரு? மேடம் நான் இப்போ கன்சீவா இருக்கேன். இது வந்து 9வது மாசம் மேடம். எனக்கு 7 மாசம். இவர் அடிக்கடி குடும்ப பிரச்சனையில உங்க வீட்டுல ஒண்ணும் செய்யாம இருந்தாங்க, நான் தானே எல்லாம் செய்யறேன், நானே சம்பாதிச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டிக்கிட்டே இருந்தாரு. அதனால அவர்கிட்ட நான் ரொம்ப இதா பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே அவரை வாங்கி தரவும் சொல்ல மாட்டேன். இதனாலே அவர் வந்து சரியா பேசாம ஒரு தனியா படுத்திருந்தாரு. நானும் சரி இவரா வந்து என்கிட்ட பேசுவாரு, ஏன் தனியா படுத்திருக்க என்னன்னு இவரா கேட்பாருன்னு சொல்லிட்டு ஒரே ரூம்லயே நான் குழந்தைய பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு படுத்திருப்பேன், இவர் பக்கத்துல படுத்திருப்பாரு. அந்த மாதிரி இருந்த உடனே இவர் வந்து ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சாரு, நீ வந்து அவங்கிட்ட ஏன் பேசுற, அவன் எதுக்கு உங்ககிட்ட பேசுறான், குழந்தைய சாக்கு வச்சு நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சாரு. அப்புறமா சமாதானமா பேசி நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். அது படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என் உடம்பெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கூட நீ அவன் கூடயே இருந்திருக்கிற, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப சந்தேகப்பட்டுதான் இப்படி எல்லாம் பேசினாராமா? ஆமா. சரி, அந்த உங்க குழந்தைய கூட நீங்க தப்பா பயன்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்றாரு. இல்ல மேடம், நீங்களே சொல்லுங்க மேடம். 10 மாசம் சுமந்து பெற்ற புள்ள அது. புள்ள நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் 1.5 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தேன். அந்த பிள்ளைக்கு தலையில ஊசி போட்டேங்கிறாரு, மருந்து கொடுத்தாரு, எனக்கும் மருந்து கொடுத்துட்டா அப்படின்னாரு. முதல்ல தூக்க மாத்திரை கொடுத்துட்டு இன்னொருத்தங்க கூட போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு தோசையில மருந்து போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா. அப்படி நீ ஏமா அந்த ரெக்கார்ட்ல அப்படி எல்லாம் பேசின? கேஸ்ன்னு போனா தப்பு பண்ணினியா இல்லையான்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குன்னே கொண்டு போய் உள்ள வச்ச உடனே நீ தப்பு பண்ணலன்னு சொல்லி உன்னை வெளில அனுப்பிட மாட்டாங்க. கொலை முயற்சின்னு சொல்லி நான் கேஸ் கொடுத்தேன்னாக்க உன்னை வந்து 12 வருஷம் வரைக்கும் உள்ள வைப்பாங்க. 3 மாசம் உனக்கு ஜாமீனே கிடைக்காது. வர்ற போலீஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் உனக்கு நான் எம்எல்ஏ சொல்லி சரி பண்ண சொல்றேன், வேற ஏதாவது பெரியவங்கள்ட்ட சொல்லி சரி பண்ண சொல்றேன்னு சொல்லி உனக்கு சித்திரவதை பண்ணி இந்த மாதிரிலாம் கெடுத்துருவான் சொல்லிட்டு
இப்பதானம்மா, இப்ப எவ்வளவு நாளா இவர் இப்படி மாறி இருக்காருமா? இப்போ ஒரு 2-3 மாசமா இருக்கு மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுமா? 2.5 வருஷம். 2.5 வருஷம். உன் பெரிய பையனுக்கு 1.5 வயசு. ஆமா. இதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. 2.5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 1.5 வயசுல பையன் இருக்குன்னா கல்யாணம் ஆன உடனே இமீடியட்டா கன்சீவ் ஆயிட்டியாமா? இல்ல 5 மாசம் வரைக்கும் குழந்தை இல்ல மேம். 5 மாசம் கழிச்சு அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா, குழந்தை பெத்திருக்கா, பச்சை குழந்தைய வச்சுட்டு இருந்திருக்கா. இவர் சொல்லறதும் அங்க நடந்திருக்கிறதும் சம்பந்தமே இல்லையே. அந்த குழந்தைக்கு இப்போ உனக்கு 9 மாசமாமா? ஆமா. அப்ப அந்த குழந்தைக்கு 1.5 வயசுன்னா 6 மாசத்துல மறுபடியும் அவ கன்சீவ் ஆயிருக்கா. இவர் சொல்லறத பார்த்தா இவ்ளோ பண்ணின பொண்ணு எப்படி அந்த குழந்தைங்களை சுமந்திருப்பா, எப்படி பெத்திருப்பா? நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் மேடம். கால்ல கூட கெஞ்சி நான் கோர்ட்டு கேஸ்னு போவேனா, நான் உனக்கு சந்தேகமா இருந்தா நான் டெஸ்ட் வேணாலும் எடுத்து குடுக்குறேன்னு கூட சொன்னேன் மேடம். ஏன் குழந்தை அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நீ டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாக்க என் புருஷன் என்ன சந்தேகப்பட்டு என்ன டெஸ்ட் எடுக்க சொல்றாருன்னு சொல்லாம, என் மாமியாரும் மாமனாரும் சரியில்லை, அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க, என்ன பல பேரோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க, அதுக்காக நான் டெஸ்ட் எடுக்க வந்தேன் அப்படின்னு ஒரு பேசிக் பாயிண்ட். ஒரு பொண்ணா என்னால அது இது பண்ண முடியாது. 2.5 வருஷம் கல்யாணம் ஆயிட்டு 1.5 வயசு குழந்தை இருக்கு. 5 மாசத்துல அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருக்கா, கன்சீவ் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் 10 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இவர் சொல்லற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு இருந்திருந்தா குழந்தைய பெத்திருப்பலாவா? இது கண்டினியூவா நடக்கலைங்க. எல்லாமே சுத்த போய். வித்யா, அம்மாடி வித்யா, ஊசி போட்டேங்க. ஆனா நீங்க ஊசி போடுறது அவருக்கு தெரியும். மறுநாள் காலையில கேட்கணும்னு நினைப்பேன், ஆனா மறந்துடுவேன் சொல்றாரு. அதெல்லாம் சுத்த போய் மேம். அவர் உடம்பெல்லாம் ஊதி இருந்ததாமா? நாக்கெல்லாம் தடிச்சிருந்ததா? கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து அவருக்கு உடம்புல இந்த பிரச்சனை, மூஞ்சி விங்கிறது, எண்ணெய் பொருள் சாப்பிட்டாக்கா மூஞ்சி விங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து அவருக்கு இருந்துட்டு இருந்தது மேம். கல்யாணம் ஆனதுல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. கர்நாடகாவிலயும் டாக்டர் கிட்ட ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் மேம் இருந்தாரு. என்ன பிரச்சனை? அது பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்டாக்கா அது சரியாயிடுச்சுன்னா திரும்ப வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போவாரு. ஒரு சில நேரத்துல செரிமானமா சரியா மோஷன் போல அப்படின்னு சொல்லி அதுக்கு போய் காமிப்பாரு. மத்தபடி உங்ககிட்ட பாசமா இருந்திருக்காராமா? ஒரே ஒரு மாசம் தான் மேம் என்கிட்ட ஒரு பாசமா இருந்தாரு. என் பாசமா இருக்கிறாருனாக்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு உடனே எங்க வீட்டை இழுத்து குடும்பத்தை இழுத்து சாக்கடையில காலை விட்டுட்டான், உன் குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் தெரியாதனமா பூந்துட்டான், ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாதவனுக்கு நான் பூந்துட்டேன், என்ன செஞ்சாங்க உன் வீட்டுல. ரமேஷ்க்கு உனக்கு என்னமா இது பழக்கம்? ரமேஷ் எனக்கு அண்ணன் மேடம். எங்க வீட்டுக்காரோட அப்பாவுக்கு 3 தாரம் மேம். அது 2ஆம் தாரத்தோட பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க மேம். உனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரியாமா? ஆமா நார்மல். எங்க பிரசவம் ஆச்சு? இங்க பாண்டி ஹாஸ்பிடல். யாருமா பார்த்தாங்க உன் பிரசவம்? பிரசவம் வீட்டுக்காரர் தான். எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மேம். கல்யாணம் ஆகி முதல் வழி மட்டும்தான் நாங்க வந்தோம். 2வது வழி 3வது வழி கூட எங்க வீட்டுக்கு என்ன அனுப்பவே இல்லை. யாரும் என்ன பார்க்கவும் வர விடல. வளைகாப்புன்னு சொல்லி அதுக்கு கூட எங்க அண்ணன் மட்டும்தான் செய்யணும். உங்க அப்பா அம்மா உங்க ஊருக்காரங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏமா அப்படி? எங்க வீட்டுல உள்ளவங்களை யாரையுமே அவருக்கு பிடிக்காது மேம். வித்யா, ஒரு விஷயம் சொல்லமா, எப்பல இருந்து இந்த சந்தேக புத்தி வந்தது அவருக்கு? சந்தேகங்கிறது அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்ததுதான் மேம். இவ்வளவு ஜாஸ்தி எப்ப ஆச்சுமா? இவ்வளவு ஜாஸ்தி ஆனது நான் இங்க வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து மேம். சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ, மனசு குழப்பிக்காதே, சரியா? மேம் என் லைஃப் என்ன மேம், அவரு 1.5 வயசுக்குள்ள அந்த புள்ளைய பாக்குறதுக்காக
நான் எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் மேம். எங்க அம்மா செத்த மறுநாள் கருமாதி அன்னைக்கு முத நாள் கூட நான் போய் எங்க மாமியாருக்கு தவச்சேன் மேம். அன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இவரு புள்ளைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. புள்ளைய போய் பாக்கலான்ட்டு போனதுக்கு புள்ளைய தூக்கணும் மேம். இவன் புள்ளைய தூக்கிட்டு ஓடுருவான்னு சொல்லிட்டு புள்ளைய புடிங்கிட்டு புள்ளைய கூட என்கிட்ட காட்ட மாட்டேன்ட்டார் மேம். அங்கேயே புள்ளைய தூக்கி 5-10 நிமிஷத்துக்கு மேல வச்சிருந்தா புள்ள அவட்ட இல்லைங்க, அழுதுச்சிங்க கோகுல. மேம் பச்சை பச்சையா பேசுறாரு மேம். இவெல்லாம் இறுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க மருந்து வச்சு அழிச்சு ரத்தம் கீச்சிக்கிட்டு ஓடி இருக்குது. நான் பார்த்தேன். இவர் இந்த மாதிரிலாம் பண்ணனான்னு சொல்லி பச்சை பச்சையா செராமடாக்கு ஊரு பூரா எல்லாத்தையுமே சொல்லு. அந்த பூச்சியை பேசி நானே இடையில போன் பண்ணி பிள்ளைகிட்ட கொடுக்க பேசணும்னா சொல்லுவேன். இவரு சம்மந்தம் இல்லாம இது யாரு புள்ளன்னு சொல்லு. கோசலிக்கு பிறந்த புள்ளையா, இவனுக்கு பிறந்த புள்ளையா, இந்த புள்ள யாரு கேட்டதே கிடையாது சொல்லுவாரு மேம். டிஎன்ஏ டெஸ்ட் அந்த பொண்ணு சொல்லதுனால தான் டிஎன்ஏ டெஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன எப்படி நம்ப சொல்றேன் என் புள்ளட்டு? இப்ப கூட நேத்தும் முந்தானேத்து கூட என்ன வேணான்னு சொன்னவரு இத்தனை தடவை போய் என்ன அடிச்சு சுத்தினவரு சொல்றதெல்லாம் உண்மைக்கு வந்து இவங்க எல்லாரும் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லு. நான் அவங்களோட பழி வாங்கணும், இல்லைன்னா உன் மேலேயே கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி நேத்து கூட முந்தானேத்து கூட வந்து மிரட்டினாரு. நான் உன்னை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் வந்து உனக்கு செய்ய வேண்டிய செய்வேன். சரிம்மா, நீ அவரோட வாழ விருப்பப்படுறியாம்மா? ஆமா மேம். ம், ஆமா மேம். இவ்வளவு பிரச்சனையாயும் இன்னும் அவரோட வாழ விருப்பப்படுறியாம்மா? ஆமா மேம். ஏம்மா? எனக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கு. எனக்கு பிரச்சனை வேணும். என்னால தனியா வாழ தைரியம் இல்லை மேடம். சரிம்மா, சரி, ஜாகிரதையா இருன்னா மேம். யார் என் லைஃப் என்ன மேம் ஆவருது? இத பாருமா, ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன்னா, இது வந்து சாதாரண பிரச்சனையில் கிடையாது. அதை கிளியர் பண்ணலாம். முதல்ல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது பண்ணி அதை கிளியர் பண்ணி கோர்ட்ல இருந்து என்ன இது வருது பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். சரிம்மா. புரியுறதா? சரி. சரி, ஜாகிரதையா இருமா. அவங்க அக்கா இப்படி அநியாயம் பண்றீங்களே. 9 மாசம் இவர் சொல்லறத பார்த்தா அந்த மாதிரி தப்பான தொழில்ல ஈடுபட்ட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் அபார்ஷன் பண்ணிருப்பா. இந்த மாதிரி 10 மாசம் சுமந்து பெக்க மாட்டா. வயத்தெரிச்சலா இருக்கு அந்த பொண்ணு பேசுறத கேட்டா. பெரியவர் சொல்றாரு பாருங்க, தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல, இதுதான் உண்மை சொல்றாரு. அவருக்கு மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. சந்தேகம் மனசை எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும். இப்போ இவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு மண்டையில ஊசி போட்டாங்க, கையில ஊசி போட்டது எனக்கு தெரிஞ்சுது. அடுத்த நாள் கேட்கணும்னு நினைப்பேன், ஆனா கேட்க முடியாது, எனக்கு வாய் வராதுன்னு. ஆனா அப்படி வாய் வராத ஆளு, மறந்து போறது ஆளு இப்ப மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்காரு? இன்ஜெக்ஷன் பண்றது 1 மாசம் நிப்பாட்டினாங்க மேடம். அது ஒரு விஷயம். ஞாபகம் வர ஆரம்பிச்சு. இந்த 2.5 வருஷத்துல 2 பிரசவம், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கடையில இவர் உடம்பு சரியில்லாம இருந்த ஆளு இப்படி வந்து உட்கார மாட்டாரு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த பாட்டில் வீட்டுல இருந்து கிடைச்சது சொல்றாரு. இது வீட்டுல இருந்து தான் கிடைச்சதான்னு நமக்கு தெரியாது. தேர்ட் விஷயம் என்ன சொன்னார்னா, குழந்தைக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணோம், ஆனா ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு. அவர் தான் மெடிக்கல் செக்அப்புக்கு போயிருக்காரு. ஏன் கொடுக்காம இருக்கணும்? நிச்சயமா கொடுப்பாங்க. இல்ல போலீஸ் வந்தாங்க மேடம் கூட. இன்னொரு விஷயம், அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் உள்ள போனேன், எனக்கு போதை மருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன். டாக்டர் வந்து இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொன்னாரு. ஸோ எல்லாமே இவர் சொல்றது தான், எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணு ஒரு குழந்தை பெற்று இன்னொரு குழந்தை 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. அந்த பொண்ணு மேலே இவர் சொல்கிற மாதிரி ஒரு பழியை போடுறது ரொம்ப நம்ப முடியாத அபாண்டமான விஷயம். இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு? இவருக்கு என்ன பிரச்சனை? எதனால இவர் இந்த மாதிரி பேசினாரு? எவ்வளோ நாள் ஊசி போட்டிருக்காங்க உங்களுக்கு? தெரியலைங்க மேடம். கையை நீட்டுங்க. எங்கே ஊசி போட்டிருக்காங்க?
எங்கள் சித்தப்பா சித்தி நான் உடம்பு சரியில்லைன்னா நான் வீட்டு வந்தப்போ வந்திருந்தாங்க. அவங்க என் உடம்பு ஊசி பார்த்தாங்க. கையில இல்ல, ஊசி எப்படி போட்டு- மேடம் தெரியும்? 3 மாதத்துக்கு பிறகு ஊசி குத்துறது எப்படி தெரியும்? சித்தப்பா சித்தி நம்பர் கொடுங்க. சொல்லுப்பா. நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. வணக்கம். சொல்லு. வணக்கம். சொல்லுங்க மேடம். சந்திரகுமார் வந்திருக்காரு. சொல்லுங்க. ஒரு 3 மாசம் முன்னாடி நீங்க அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா? இங்க ஆமாங்க. அவரோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததாமா? இப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் தெரியலீங்க. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றாரு அவரு? என்னன்னு எங்களுக்கே ஒண்ணுமே புரியலீங்க. அவரோட உடம்பு முழு ஃபுல்லா ஏதாவது மார்க் இருந்ததாமா? ஏதாவது காயம் இருந்ததா? அப்படிதான் சொல்றான். எனக்கு தலையில ஊசி போட்டிருக்காங்கம்மா, முதுகுல ஊசி போட்டிருக்காங்க, கால்ல எல்லாம் ஊசி போட்டிருக்காங்கன்னு சொல்றான். ஆனா எப்படின்னு ஒன்னும் ஆமா, புரியல. நீங்க பாத்தீங்களா அவரோட உடம்புல ஊசி போட்ட வடிவு இருந்ததா? அதெல்லாம் நான் அந்த அளவுக்கெல்லாம் கவனிக்கலீங்க. முதுகுல மட்டும் காட்டினான். சரிம்மா, வித்யாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படியாப்பட்ட பொண்ணுமாவ? எங்களை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு தாங்க நாங்க யோசிச்சோம். ஆனா இப்ப அவன் பேசுறது ஆனா அங்க என்ன நடந்துச்சு போனுச்சு என்னன்னலாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கர்நாடகாவுல நடந்தது. ஆமா, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேம்மா. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்கிறா, அதுக்கப்புறம் பையன் இருக்கிறான், இன்னொரு பையன் இருக்கிறான். சரி, அப்ப ஒரு விஷயம் கேக்குறேம்மா. அந்த பொண்ணுக்கு வித்யாவை கல்யாணம் பண்ணி 2.5 வருஷம் தான் ஆச்சு. ஒரு குழந்தை பெத்து அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆச்சு. இப்ப அந்த பொண்ணு 9 மாசம் பிரெக்னண்டா இருக்கா. ஆமாங்க. இவர் சொல்லறது உண்மையா இருந்தா இந்த மாதிரி இருக்குமாமா? 9 மாசம் வராதுங்க மேடம் கணக்கு. வந்திருந்தா கணக்கு 8 மாசம். ஒரு தாயா 2 புள்ளைய பெத்திருக்கா. 2.5 வருஷத்துல 2 வருஷம் அவ பிரெக்னண்டா தான் இருந்திருக்கா. இவர் சொல்லறது நம்புற மாதிரி இருக்காமா? நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க தான் முடிவு பண்ணணும். நேர்களே, அந்த பொண்ணு பேசினது கேட்டீங்க, பெரியவர் பேசினது கேட்டீங்க, சந்திரகுமார் பேசினது கேட்டீங்க. இதில் யாரு உண்மையை சொல்றாங்க, யாரு பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அவர். அது போக இதை சம்பந்தப்பட்ட கேஸ் உடுப்பிலையும் இருக்கு. அந்த பொண்ணு மேல அவர் ஒரு சில குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு சில இல்ல, பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சட்டப்படி ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா உண்மை என்னங்கிறது இப்போதைக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இது லாஜிக்கலா இருக்கு, எது நம்புற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் நான் சொன்னது அந்த 2 குழந்தைங்க விஷயம். அது ஒரு ஒரு தொழில் பண்ணியிருக்கா அந்த மாதிரியா இருக்கிற பொண்ணு 20 மாசம் குழந்தைய சுமந்து பெத்துப்பாளா? நம்புற மாதிரியே இருக்கல. சட்டத்தோட கையில இருக்கு. அவங்க முடிவு பண்ணுவாங்க. கடவுளை வேண்டிக்கலாம். அந்த பொண்ணுக்கும் வித்யாக்கும் சந்திரகுமாருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நியாயம் கிடைக்கணும். கடவுளை வேண்டிக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.